முரளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜீவா வந்து என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல் போட்டு பக்கத்துல ரெண்டு கண்ணு வேற போட்டிருக்கு. ஏன்டா இந்த எல்னா என்ன லயனா இல்ல லவ்வரான்னு கேட்டா, எல்லுனா லூசு, இப்ப அதுக்கு என்னன்னு கேட்க, அப்ப உனக்கு தெரிஞ்ச லூசு தான்டா கால் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போக, ஐயையோ போச்சுன்னு போன் அட்டன் பண்ணா, உனக்கெல்லாம் எதுக்குடா போனுன்னு லலிதா கண்டபடி திட்டுறா. லலிதாமா டென்ஷன் ஆகாத, போன் சைலண்ட்ல இருந்துச்சு, சார்ஜ் போட்டிருந்ததுனால கவனிக்கல, வேலை நிறைய இருக்கு, என்ன விஷயம்னு கொஞ்சம் வேகமா சொல்லுன்னு கேட்க, நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட போலாம்னு டேபிள் புக் பண்ணியிருந்தேன், ஆனா வேணாம், துரைக்கு தான் நிறைய வேலை இருக்குல்ல, நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொன்னதும், இல்ல 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 அவசரப்பட்டுறாத, நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னதும், அப்போ கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல, பங்க்சுவாலிட்டிக்கு மறுபெயர் முரளி, சார்பா அங்க வந்து நிப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லவ் மேட்ரு இப்போதைக்கு வெளியே யாருக்கும் தெரிய வேணாம், குறிப்பா ராஜா சாருக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் லீவ் கேட்கறதுக்காக வைரல் ஃபீவர் வந்த மாதிரி ராஜா கிட்ட நடிச்சு, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பட்டுமான்னு கேக்குறான். ஏண்டா ஃபீவர் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், நீ என்ன வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன்னு கேட்டா, அதான் சார் நம்ம ஸ்வேதா மேம் கிட்ட பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்ல, சரி உடம்ப பார்த்துக்கணும் பர்மிஷன் கொடுத்ததும் ஒரே ஓட்டமா ஓடி பைக் எடுத்துட்டு வந்து லலிதாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, அப்ப ராஜா கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேக்குறான். சார் நம்ம டாக்டரோட கிளினிக்ல தான் இருக்கேன்னு சொன்னதும், சரி நான் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன், வேலையை முடிச்சிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போகலாம்னு சொல்ல, வேணாம்னு சமாளிக்கிறதுக்காக என்ன பிட்டு போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் லலிதா கால்ல விழுகாத குறையா கெஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஸ்வேதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிடலாம்னு சொல்ல, நீ என்னமோ பண்ணு, ஆனா டின்னர் பிளானை மட்டும் கேன்சல் பண்ணா உன்னை கொன்னுருவேன்னு சொல்றா. ஐயையோ லலிதாமா அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது, நீ வானு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ராஜா சார் வந்ததுமே அவரை ஒரு 10 நிமிஷம் சமாளிச்சுட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம், அது வரைக்கும் நீ அந்த எம்ஆர்ஐ ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோன்னு அனுப்பிவிட, அவளுமே போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்புறம் ராஜா வந்து உள்ள கூப்பிட்டு போய் இவனுக்கு ஃபீவர்னு சொல்றான், கொஞ்சம் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு போன் பேச ஆரம்பிக்க, ஸ்வேதாவும் தெர்மாமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர்லாம் ஒண்ணுமே இல்லையே, நார்மலா தானே இருக்குன்னு சொல்ல, டாக்டர் காதல் ஃபீவர் வந்திருக்கு டாக்டர், தயவு செஞ்சு ஃபீவர்னு மெடிசின் எழுதி கொடுங்கன்னு கெஞ்ச, அவளும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரியே மேனேஜ் பண்ணி, ஐயோ என்ன இவ்வளவு ஃபீவரா இருக்கு, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு மெடிசின் எழுதி கொடுக்கறா. அப்புறம் வெளியே வந்ததும் நீங்க கிளம்புங்க, நான் பக்கத்துல மெடிக்கலுக்கு போயிட்டு கிளம்புறேன்னு சொன்னா, ஏன்டா இவ்வளவு ஃபீவரை வச்சுக்கிட்டு எப்படி பைக்ல போவ, வா நான் உன்னை வண்டியில டிராப் பண்றேன், அப்புறம் வந்து பைக்கை எடுத்துக்கலாம்னு சொன்னதும், சார் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், பைக் இல்லனா நான் ஆட்டோல போய்க்கிறேன்னு சொன்னாலும் கேட்காம இழுத்துட்டு போக, இங்க லலிதா டே வாடான்னு எவ்வளவு கூப்பிட்டாலும் முரளி கண்டுக்காம போக கடுப்பாகிறா. இங்க ஐராவோட ஆளு சோசியல் மீடியால மக்களை காப்பாத்த வேண்டிய இந்த TC2 ஸ்டேஷன் போலீஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தே காசை புடுங்கி லாக்அப்ல வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுல SI ராஜான்ற ஒரு சைக்கோ வேற, அவன் பொண்டாட்டியே அவன் கூட இருக்க முடியாம டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அவன் ஒரு சைக்கோன்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம SHO வாவரோட அப்பா ஒரு தீவிரவாதி, இன்னும் அவர் ஜெயில தான் இருக்காருன்னு சொல்ல, இதையெல்லாம் வாவருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஸ்டேஷனுக்கு ராஜா வந்ததும் என்ன வியூஸ்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கான்னு கேட்க, அப்ப வாவர் வந்து யார் அந்த சங்கிலி சண்முகம், முதல்ல அவனை தூக்கணும்னு சொன்னா, இப்பெல்லாம் அவனை எதுவும் செய்யக்கூடாது, அவன் வெறும் அம்புதான், அவனுக்கு பின்னாடி இருக்குது ஐராவதன், முகமது அலி கேஸ்ல நம்ம அவனை குறி வச்சது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு பயந்து தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போதைக்கு அவனை எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஐராவும் வீடியோவை பார்த்து சங்கிலிய பாராட்டி, கிடைக்கிற நேரத்துலலாம் வீடியோ போட்டுக்கிட்டே இரு, குறிப்பா இதுக்கு முன்னாடி அவங்க டீல் பண்ண கேஸ்ல நம்மளுக்கு எவனாவது இருந்தா அவனுங்களை பிடிச்சு இன்டர்வியூ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இரு, இனி அவங்க நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றான். இங்க முரளி மண்டைக்குள்ள அந்த டிடெக்டிவ் மேட்டர் மட்டும் தான் சார் ஓடிக்கிட்டே இருக்கு, என்னதான் இதுக்கு பண்ண போறோம்னு கேட்க, டே அவனை பத்தி டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சேன், லஞ்சம்லாம் நிறைய வாங்கியிருக்கான், ஆனா சில சால்வ் பண்ண முடியாத கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கான், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருந்திருக்கு, அதனால ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அதுல செட்டில்மெண்ட் கொடுக்க நிறைய பணம் தேவைப்பட்டதுனால VRS கொடுத்திருக்கான், அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் வேலையில இறங்கியிருக்கான். இப்ப இருக்க அவனோட பொண்டாட்டி ஒரு பொம்மை கடை வச்சிருக்கு, ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி லோக்கல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு வீக்கான லிங்க் இருக்கும், அடுத்த 24 மணி நேரம் நீ அவனை ஃபாலோ பண்ணு, அவனோட வீக் லிங்கை கண்டுபிடிச்சு அதை நமக்கு ஃபேவரா மாத்திக்கணும், இதை மட்டும் பண்ணிட்டோம்னா போதும் எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு, சரி வா ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம்னு வெளியே வந்தா, அவன் ஸ்டேஷனுக்கே வந்து ஹாய் சொல்லிட்டு
வாவர் ரூமுக்குள்ள போனதும் ராஜாவை உள்ள இழுத்துட்டு வந்து, சார் நம்ம தான் பணம் கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டோமே, அப்ப இதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்கான்னு கேட்க, முரளியோட கழுத்தை பிடிச்சு செவத்தோட தள்ளி, முதல்ல பதட்டப்படாம இருடா, அவன் நம்மள மிரட்டி பார்க்க தான் வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கவிஞன் வந்து வாவர் முரளியை கூப்பிட்டாருன்னு சொன்னதும் ராஜாவும் போக சொல்றான். முரளியும் பீதியோட உள்ள போனதும் இவன் தான் முரளின்னு அறிமுகப்படுத்தினா, ஓ நல்லா தெரியுமே, ராஜா முரளி காம்பினேஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. சார் பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு, அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் முடிக்க சொல்றான். அப்புறம் முரளியும் வந்து ராஜா கிட்ட ஒரு நிமிஷம் உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னாச்சுன்னு கேட்டா, அந்த மனுஷன் வெறும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்காரு, ஆனா அதை வேற நான் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப சீனியர் உள்ள வந்து சங்கிலியோட வீடியோவை காமிச்சு, இவங்கிட்ட என்னையா வம்பிழுத்து வச்சீங்க, இந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருக்கான், இதோட சேர்த்து என்கிட்ட இருக்க விஷயமும் வெளியே வந்தா ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும் போலயே, நீங்க சொன்ன வேலை நேத்து வர ஓகே தான், ஆனா இந்த வீடியோ வந்ததும் விலை ஏறி போச்சுன்னு சொல்ல, ராஜாவும் என்ன கேட்க வர்றான்னு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் தர்றேன்னு சொன்னதும், சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்ட பாரியா, இதுதான் உன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு கையை கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.